ஒரு டைம்ல எனக்கு ரூ. 5க்கும் 5 பைசாக்கும் கூட வித்தியாசம் தெரியாது. ஒரு 5 காசு இருக்கும். அத எடுத்துட்டு போயி கடையில குடுத்து, "இதுலயும் 5 தானே போட்டிருக்கு. அப்ப அந்த ரூ. 5 சாக்லேட்ட குடுங்க" அப்படின்லாம் கேட்ட காலம். டியூஷன் போம்போது தாத்தா டெய்லி ரூ. 1 குடுப்பாரு. அத சேர்த்து கூட வச்சிருக்கலாம். ஆனா அப்பலாம் யோசிச்சதே இல்ல. ஸ்ட்ரெய்ட்டா கடைக்கு போய் ரூ. 1 எக்லஸ வாங்கி சாப்பிட்டு டியூஷன் போறது தான் என்னோட ரொட்டீனே. வீட்ல பாக்கெட் மணிலாம் குடுக்குற ஹேபிட் கிடையாது. அதனால என்னன்னா, அந்த மேப் வாங்கணும், கிராஃப் வாங்கணும்னு சொல்லி வாங்குற காசுல, அப்படி இப்படி ஒதுங்குறத வச்சு, இந்த ரூ. 1 மைசூர் பாக்கு வாங்கி சாப்பிட்டா, ஹானஸ்ட்லி இது உலகத்திலேயே அதுதாங்க தி பெஸ்ட் ஸ்வீட் அப்படி இருக்கும். இப்போ நெனச்சா தெரியுது. அது நெய்லலாம் செஞ்சது கிடையாதுன்னு. ப்ராபப்ளி அந்த வயசுல அந்த டேஸ்ட்டுக்கும், அந்த ஹாப்பினஸ்க்கும் ஈக்குவலா எதுவுமே இருந்ததில்ல. ஐயோ! இந்த புளிஜாம சொல்ல மறந்துட்டேன். இந்த ஐஸ் குச்சில வச்சு குடுப்பாங்கல்ல அந்த புளிஜாம். அதுக்காக ஃப்ரெண்ட்ஸோடலாம் சண்ட போட்டு சாப்ட்டுருக்கேன். இந்த பாட்டு புக் வாங்கி படிச்சது. இப்போ என்னதான் வளர்ந்துட்டா கூட, சில ஸ்நாக்ஸும், சில மெமரீஸும், சில ஸ்மெல்ஸும் இன்னும் நம்மள அந்த சேம் சைல்ட்ஹுட் கிட்டாவே மாத்திருதுல்ல. இந்த கையில அப்பளம் மாத்திட்டு சாப்பிடுறது. இந்த மாரி உங்களோட 90ஸ் கிட்ஸ் ஸ்நாக்ஸ் எது ஃபேவரைட் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இன்னமும் கூட அடம் புடிச்சு சாப்பிடுற அந்த ஸ்நாக் எதுன்றதையும் சொல்லிருங்க.